ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்களை ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க, பாதிப்புகள்லாம் நீங்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. அதாவது இந்த டைமில் முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் பெயர்ச்சியாகி இருக்கிறாரு. ஸோ சூரியன் 3ல் இருக்கிறது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆகஸ்ட் 17 இருந்து சூரிய பகவான் 4வது வீட்டுக்கு பயிற்சி ஆவார். ஸோ இந்த காலகட்டத்தில் முடிவுகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சி இந்த டைமில் முழுக்க உங்களுக்கு 5வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பயிற்சியாக உங்களுக்கு இல்லை. ஸோ ரிஷபராசிக்காரங்களாம் செவ்வாய் பயிற்சியை வைத்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்ததாக புதனுடைய பயிற்சி. புதன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 வரைக்குமே 3வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா தான் இவர் மாற்றம் பெறாரு. ஆகஸ்ட் 30க்கு அப்புறம் புதனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் கூட போகலாம். அதனால் புதனுடைய பயிற்சியை வைத்து நீங்கள் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு 2வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 2ல் குரு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு டைமிங். உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பார், நிறைய விஷயங்களை நிகழ்த்தி கொடுப்பாரு. ஆனால் ஆகஸ்ட் 13 வரைக்கும் தாங்க ராகுவினுடைய செல்வாக்கில் இருக்கிறதுனால ஆகஸ்ட் 13க்கு அப்புறமா சாதகமான இடத்துல இருந்து இவர் மறைவு பெறாரு. அதனால் கொஞ்சம் பலன்களை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 2வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் மாற்றம் பெறாரு. 2ல் இருந்து 3வது வீட்டுக்கு போக போகிறாரு. ஸோ இந்த வழியில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம் தான். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த கிரகம் பார்த்திங்கன்னா சனி கிரகம். சனி ஜூலை 13 அன்னைக்கு வக்ரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு லாப வீட்டில் தான் இருக்குது. லாப வீட்டில் இருந்தாலுமே கூட நல்ல நிலையில் அவர் இருந்தாலுமே கூட பிற்போக்குத்தனமாக தான் இருக்கார். அதாவது வக்ரமாக தான் பயணிக்க போகிறாரு. ஸோ சனி பகவான் வக்ர காலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகிறாரு. ராகு பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் கும்ப ராசியிலும் குருவினுடைய ராசியிலும் இருக்க போகிறாரு. ஸோ மிகச்சிறப்பாக உங்களுக்கு ராகுவினுடைய இடம் இல்லை அப்படின்னாலுமே கூட குருவினுடைய ராசியில் தான் ராகு இருக்க போகிறாரு. அதனால் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். பெரும்பாலும் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய 4வது வீட்டில் பெயர்ச்சித்து சுக்கிரனுடைய ராசியில் இருக்க போகிறாரு. இந்த சூழ்நிலையில் கேது பகவான் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ஆனால் இந்த கிரகநிலைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் கேதுகிட்ட நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கேது பகவானால் அது தர முடியாமல் கூட போகலாம். இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் சுக்கிரனுடைய தாக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சுக்கிரனுடைய தாக்கத்தால் கேது நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் எப்படி மாறுறாங்க, எந்த கிரகத்தோடு இணையிறாங்க அப்படிங்கிறத வைத்து உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாகவே மாறுபாடடையும். தனித்து கேது பகவானால் நல்லதை செய்ய முடியல அப்படின்னாலுமே சுக்கிரனுடைய தாக்கத்தால் அவர் கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவாக செய்ய போகிறாரு. ஸோ இது மாதிரி தாங்க ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சேரும் பொழுது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்றா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சராசரியை விட ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எல்லா நிகழ்வுகளுமே உங்களுக்கு முடிவுகள் அப்படின்றது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்களும் அது மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அதுவுமே கூட தவறான ஒன்று தான். நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா முடிவுகளிலையும் நீங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்காமல் போனாலுமே கூட
பெரும்பான்மையான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க. அதே சமயம் வியாபாரத்தில் நான் இருக்கேன் அப்படின்றவங்க வியாபாரம் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கும். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதையுமே வந்து தொடர்ந்து வந்து செய்யணும். நடப்பதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அப்போ தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் திருப்தியான ஒரு பலன்களை வந்து பார்க்க முடியும். வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். ஆனால் நிறை குறைகளை வந்து கடந்து வரத்துக்கு வந்து நீங்கள் பழகிக்கோங்க. கல்வியினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் சாதகமான முடிவுகளாக தான் இருக்குது. அதனால் ஆரம்ப கல்வி மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க. நல்லாவே வந்து மார்க் எடுக்க முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களே சராசரியாக உங்களுக்கு உடன் பிறந்தவங்களோட உறவுகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோதான் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ உங்ககிட்ட பேசுனாங்கன்னா உங்களுக்கு பேச தான் தோணும். ஏன்னா சகோதர உறவு அப்படிங்கிறது அப்படிப்பட்டது தான். மனஸ்தாபங்களை உருவாக்கினாலுமே கூட அதை நம்ம முழுமையாக வந்து முறிச்சிக்க முடியாது. இந்த டைமில் வீட்டு விசேஷங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முடிவுகளானது எடுக்கிறத மாதிரி இருக்கும். திருமண விஷயங்களெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய சாதகமற்ற நிலை வேறு உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதனால் சின்ன சின்ன தடைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய கருத்து வேற்றுமைகள் கூட உருவாகும். அதனால் அந்த திருமண பேச்சுவார்த்தைகளில் நிறைய சிக்கல்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து இருக்கணும். புத்திசாலித்தனத்தை காட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மரியாதையை உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா அதை நீங்கள் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லக்கணமும் சரி ராசியோ சரிங்க, இந்த லக்கணம் மற்றும் ராசியினுடைய ஆட்சி கிரகத்தினுடைய இணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை எதுவும் உண்டு பண்ணி கொடுக்காது. அதாவது பெரிய பிரச்சனைகள் வந்து புதுசாக எதையுமே வந்து உருவாக்காது. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளை கூட தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் இப்போ வந்து பார்ப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் கிளியர் பண்ணலாம், ஏதாவது ஒரு ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துப்பீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே வயிறு பிரச்சனைகளோ அல்லது உடல் ரீதியான பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஆரோக்கியம் கண்டிப்பாக முக்கியமாக வந்து கவனிக்கப்பட வேண்டியது. நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையோ அல்லது வரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளையோ எதையுமே வந்து அனுபவிக்க முடியாது. ஜோதிட ரீதியாக ஒரு சில நேரங்களில் நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு வேளை அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் எடுத்துக்கிட்டாகணும். இல்லைன்னா அதனாலும் நீங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளையும் இந்த டைமில் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க, கைவிட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் எந்த பிரச்சனைகளோடு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பெருமளவு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களானது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எளிமையாகவே வந்து கடந்து வரலாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த 30 நாட்களுமே உங்களுக்கு வெகு சிறப்பாகவே இருக்குது. இருந்தாலுமே இந்த நாட்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் அப்படிங்கிறது கிரகநிலைகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படக்கூடியது. ஸோ கிரகத்தாலேயோ கிரகநிலைகளுடைய தோஷத்தாலேயோ உங்களுக்கு பாதிப்புகள் நிகழாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களானது கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் அதை செய்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கிறதுக்கு ரிஷபராசி நேயர்களே அருகில் இருக்கக்கூடிய வேப்பங்கன்றுக்கு இனிப்பான நீர் ஊற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், எல்லா பாதிப்புகளுமே உங்களை விட்டு விலகி போகும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.